இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அம்மா வீட்டு வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனர் பொண்ணு கிட்ட போய், பாப்பா என்னுடைய பையனுக்கு இந்த மாசம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தம்பி கிட்ட சொல்லி ரெடி பண்ண முடியுமா பாப்பான்னு கேக்குறாங்க. ஓனர் பொண்ணும் சரிங்க அம்மா, நான் அவர் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிடுறேன், நீங்க நாளைக்கு பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. மறுநாள் இந்த அம்மா வீட்டுல இருக்க அனைத்து வேலைகளையும் பார்த்து முடிச்சிட்டு வீட்டு ஓனர் பையன் கிட்ட போய், வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிட்டேன் தம்பி, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் சரிம்மா நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட, நேத்து நான் உங்ககிட்ட பணம் கேட்டு இருந்தேன் பாப்பா, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன பணம்னு கேட்கிறாரு. மனைவியும் அந்த அம்மாவோட பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, அதுக்கு அர்ஜென்டா 50,000 ரூபாய் பணம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே இவரு அந்த அம்மா கிட்ட, உங்க பையன் காலேஜ் படிக்கிறான்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே, சரி உங்க பையன் நீங்க என்ன படிக்க வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த அம்மாவும், எனக்கு படிப்பை பத்தி எதுவும் தெரியாது தம்பி, பாப்பா தான் என்னுடைய பையன் ஐடியில படிக்க வைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்க, உங்களை போல என்னுடைய பையனும் வரணும்னு ஆசைப்படுறேன் தம்பின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, உங்க பையன் ஐடியில படிக்க வைக்கிறது நல்ல விஷயம் தான் அம்மா, ஆனா என்கிட்ட இப்போ சுத்தமா பணம் இல்ல, 2 வாரம் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் சரி தம்பின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் இவரோட மனைவி இவர்கிட்ட, என்னங்க நீங்க இன்னைக்கு தானே சம்பள பணம் வாங்கினீங்க, அவங்க பையனோட காலேஜ் ஃபீஸுக்காக தானே பணம் கேட்டாங்க, சின்ன அமௌண்ட் தானே, அவங்க கிட்ட பணத்தை எடுத்து கொடுத்து இருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, அந்த அம்மா சொன்னதை பாத்தியா, அவங்க பையன் என்ன போலவே ஐடி கம்பெனில வேலை பார்க்கணுமா, அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், நான் இப்போ பணத்தை கொடுத்தா நாளைக்கு அவன் ஐடி கம்பெனிக்கு வந்து நம்மளுக்கு சரிசமமா கம்ப்யூட்டர் மவுஸ புடிச்சுக்கிட்டு வந்து நம்ம பக்கத்திலேயே உட்காருவான், அப்புறம் அவன் பணக்காரனா ஆகிடுவான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டை நம்ம 2 பேரும் தான் கிளீன் பண்ணணும், பணக்காரன் எப்போதுமே பணக்காரனாவே இருக்கணும், ஏழைகள் எப்பொழுதுமே ஏழையாகவே நம்ம காலடியிலேயே இருக்கணும்னு சொல்றாரு. உள்ள வீட்டு ஓனர் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும், காலேஜுக்கு கட்ட வேண்டிய பணத்தை அம்மா கிட்ட வாங்கிட்டு போகலாம்னு வந்த இந்த பையன் கேட்டிருப்பான். அதை கேட்ட உடனே அந்த பையனுடைய கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. உடனே அந்த அம்மா தன்னுடைய பையனை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு வராங்க. அவங்க சொன்னதை கேட்டியா தம்பி, நம்ம ஏழைகளா பிறந்ததுதான் ஒரே தப்பு, ஆனா நம்மளாலையும் படிச்சு முன்னுக்கு வர முடியும்னு அவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும், நீ எதுக்கும் கவலைப்படாதே, அம்மா உனக்கு உறுதுணையா கடைசி வரைக்கும் இருப்பேன், நீ உன்னோட வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லி தன்னோட மகனை அங்க இருந்து அழைச்சிட்டு போறாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு போய் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறது நம்மளுடைய அம்மா அப்பா மட்டும்தான். உங்களுக்கும் உங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மா அப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க.